ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இவ்வளோ பெருசு நான் கட் பண்ணி வேக வச்சுருக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு வச்சு ஒரு புதுசாக ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். அது எப்படின்றத பார்க்கலாம். இந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்துன்னு இருக்குது. இது வெந்துட்டு வெடி கட்டிட்டு நம்ம இது நல்லா நைஸ் பண்ணிக்கணும். நைஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் இந்த உருளைக்கிழங்கு எப்படி செய்கிறதுன்னு. இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு வெந்தாச்சு. நான் வந்து எல்லாம் தண்ணி வெடி கட்டின்னு இது வந்து நல்லா நம்ம நைஸ் பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு ரெசிபிக்கு வந்து என்னென்ன தேவைன்னா வெறும் 3 ஐட்டம் தான். அரோட்டா மாவு, மிளகு பவுட்ரு, கொஞ்சமாக எண்ணெய், அவ்வளோதான். இது எல்லாம் நைஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம நைஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு ரெசிபி செய்கிறதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சோம் இல்லையா, பாருங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக நம்ம பிசைஞ்சிடணும். இதுக்கு வந்து நம்ம மிளகு பவுட்ரு, இது வந்து அரோட்டா மாவு, இதுக்கு தேவையானது நம்ம உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதெல்லாம் நான் மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சிட்டோம். எண்ணெய், உப்பு, அரோட்டா மாவு, உருளைக்கிழங்கு. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி சின்ன இந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி நம்ம சின்னதாக பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணிட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கிறோம். இதில் வந்து இதுதான், ஆனால் இதில் இன்னொரு மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இது வந்து நம்ம போட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் காஞ்சிடுச்சு, எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துன்னு இன்னும் இருக்கிற உருளைக்கிழங்குல அது ஒரு மாதிரி நம்ம ரெசிபி பண்ணலாம். பாருங்கள் என்ன மாதிரி சவுண்டு. எடுத்து நம்ம இங்கே போட்டுக்கலாம். போட்டு அந்த ரெசிபி பண்ணும்போது காட்டுறேன். இப்போ வந்து ஒரு உருளைக்கிழங்குல வந்து நான் பாதி இந்த மாதிரி ஐட்டம் நான் செஞ்சு எடுத்துக்கிறேன். இன்னும் பாதி வந்து உருளைக்கிழங்கு இருக்குது. இது வந்து நம்ம இந்த மாதிரி செய்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இது இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். நல்லா முறைன்னு வச்சு பாருங்க. ஒரு உருளைக்கிழங்குல, நல்ல பெரிய உருளைக்கிழங்குல 2 ரெசிபி செய்துக்கிற பாருங்க. சிம்பிளாக வாங்குது, செய்யறதுக்கும் ஈஸியாக வாங்குது. வீட்டில் பசங்க சின்ன பசங்க இருக்கவங்க நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்குல ஒரு புது ரெசிபி நம்ம செய்தாச்சு பாருங்க. ஒரு உருளைக்கிழங்குல 2 ஐட்டம் செய்தாச்சு பாருங்க. நல்லா எவ்வளோ நல்லா முறைன்னு
இதுவும் நல்ல முறை சவுண்டு. சாப்பிட்ற பாருங்க. சூப்பர். ரொம்ப சூப்பராக இருக்குது. பசங்க இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி செய்து கொடுத்தோம்னாக்கா ரொம்ப நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ இதோடு இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.